அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருக்கோங்க. இன்னைக்கு நாம சென்னை சென்டர்ல இருந்து மேட்டுப்பாளையம் இருக்கும் 12671 லெஜெண்டரியான ப்ளூ மவுண்டைன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நீலகிரி ப்ளூ மவுண்டைன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் அதாவது ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸை ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பிக்கு மாற்றுறாங்க. அதை இன்னைக்கு நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிராண்ட் நியூ ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 2130 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பர் கூலிங்காக கொண்டு வந்திருக்காங்க வண்டியை. இது செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 1280 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுங்க. நல்லா சூப்பராக இருக்குது கோச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸை 1864 இன்னாகரல் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னாகரல் பண்ணாலும் இந்த வண்டி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் ரன் ஆகலைங்க. இந்த ட்ரெயின் வேற ரூட்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த ட்ரெயின் ஆரம்ப காலகட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பேப்பூர் வரைக்கும் ரன் ஆச்சுங்க. பேப்பூர் அப்படின்றது கோழிக்கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன போர்ட் ஏரியாங்க. அங்கே வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு ரூட்டு போட்ட பிறகு சேலத்திலிருந்து பேப்பூர் வரைக்கும் ஆர்டினரி சர்வீஸாக ரன் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா பேப்பூர்லேருந்து சென்னை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 915 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பர் கூலாக இருக்குது. இதுவும் உள்ளே வந்து வேறு லெவலில் கோச்சில் ஆள் ஏறி இருக்காங்க. ப்ளூ மவுண்டனுடைய தேர்ட் ஏசி எக்கனாமி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு 845 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. சீட்டு கலர்லாம் சூப்பராக இருக்குது. நீலகிரியோடைய ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறதுக்கு 350 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ஸ்லீப்பரில் நிறைய கூட்டம் ஏறி இருக்குது. இங்கேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. ப்ளூ மவுண்டனுடைய அண்டர்சோ கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு 190 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே முன்னாடி வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் பின்னாடி ஜாம் பேக்கட் ஆகிடுச்சுங்க. அந்த காலத்தில் நம்மளுக்கு சென்னையிலேருந்து மேங்களூர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மெயில் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. அந்த ட்ரெயினை ரெண்டாக பிரித்து 1929 இந்த ட்ரெயினை உருவாக்குறாங்க. இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு 15 March 1929 இந்த ட்ரெயின் ரன் ஆகிருக்குங்க. மீதி இருந்த ட்ரெயினை மலபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் மாற்றி சென்னையிலேருந்து மேங்களூர் வரைக்கும் ரன் பண்ணாங்க. ஆனால் இப்போது மலபார் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரத்துலேருந்து மேங்களூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸை உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100 years கம்ப்ளீட் ஆகலை சென்னை சென்ட்ரல்ல இருந்து. ஆனால் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 160 வருஷத்துக்கு மேலே பழமையான ரயில் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம லெஜெண்டரியான ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸை ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க.
நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற கோச் S3ங்க. S3ல 72 சைடு அப்பர் கிடச்சிருக்கு. நீலகிரி எக்ஸ்பிரஸோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 530 கிலோமீட்டருங்க. மொத்தம் 9 hours 15 minutesல மேட்டுப்பாளையம் போய் சேருது. மொத்தம் 7 halts இருக்குங்க. இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. நைட்டு 9:05 PM சென்னை சென்ட்ரல்ல இருந்து இருப்பாங்க. மார்னிங் 6:20 AM மேட்டுப்பாளையம் போய் சேருங்க. ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுங்க. 68 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே நம்ம வண்டி 8 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினுடைய பேர் நீலகிரி எக்ஸ்பிரஸ். அதாவது நீலகிரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே உதகையில் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர்கள் பூக்குங்க. அதோடைய கலர் நீல கலரில் இருக்கும். அதனால் கீழே இருந்து பார்த்தவங்க நிறைய பேர் அதோடைய பேரை நீலகிரி, அதாவது நீலமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே போல இன்னொரு காரணம், மலையில வந்து நிறைய தைல மரங்கள் இருக்காங்க. தைல மரத்தை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த இலையில ஒரு ப்ளூ கலர் ஷேடு தெரியுமா, அதனால நீலகிரி அப்படின்னு அதுக்கு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க.
இன்னைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல இந்த vlogகும் ஜீரோ ஸ்கிப் ஜீரோ ஸ்லீப் vlog-ஆ தான் இருக்க போது. தூங்காம எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். நம்ம கோச்சோடைய ரெஸ்ட் ரூமுங்க நல்லா க்ளீனாக இருக்குது. வாஷ் பேஷன், மிரர். ஓகேங்க. ஹண்ட்ரட் அண்ட் 29 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KPD. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் 95 இயர்ஸ் 11 months 19 டேஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது 35,052 டேஸாக இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் மார்ச் 15 வந்ததுன்னா இந்த ட்ரெயினுடைய 96 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. விக்கிபீடியால நம்ம ட்ரெயினை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஆனா அத்தனையும் உண்மையான்னு தெரியல. நிறைய பாத்தீங்கன்னா கட்டுக்கதையே சேர்ந்தே இருக்குங்க. நம்ம நீலகிரிக்கு காட்பாடி இருந்து சேலம் வரைக்கும் 204 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இதுக்கிடையில என்னென்ன முக்கியமான ஸ்கிப்பிங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே போல பெரம்பூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ஆல்ரெடி இந்த செக்ஷன் 130 பெர்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ட்ரெயின் ஒன்லி 110 தான் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் போகும். நீலகிரிக்கு பதிலாக இன்னொரு பேர் உதகமண்டலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோடைய அர்த்தம் என்ன? ப்ளூ கலர் ஊதா, அதுதான் உதகை, உதக மண்டலம் அப்படின்னு இருக்குங்க.
இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் ஐசிஎஃப் நீலகிரி எக்ஸ்பிரஸ் மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. வாங்க 2 ட்ரெயினையும் ஒரே டைமில் கிராசிங்கில் பார்க்கலாம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஆமாங்க, நம்ம சேலம் தான் நம்ம இந்தியாவிலேயே உருவான முதல் மாவட்டங்க. 1772 இந்த மாவட்டம் உருவாயிடுச்சு. 334 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SA. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருக்கீங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம சதர்ன் ரயில்வேலேயே செகண்ட் ஓல்டஸ்டான ட்ரெயின். அப்போது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எது? நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் ரன் ஆகிற பெங்களூர் மெயில் தான் இருக்கிறதுலையே பழமையான ட்ரெயினுங்க. 1998 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுடைய லிவரி ப்ளூ கலரில் இருந்துச்சுங்க. ஜன்னலுக்கு மேலேயும் கீழேயும் ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் போட்டுருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்தாவே தனியாக ப்ளூ மவுண்டன் வருது அப்படின்னு சொல்லிட்டு துண்டாக கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா மற்ற ட்ரெயினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் லிவரி இருந்துச்சுங்க. சேலத்தில் நம்ம ட்ரெயினுக்கு யாருமே இறங்கலைங்க. அதே போல் நிறைய கூட்டம் இங்கே ஏறலை. வண்டி அப்படியே போட்டபடியே இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல ரேக் ரிவர்சலும் இருக்குங்க. சின்ன வயசுல எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வச்சு நிறைய கதைகள் சொல்லுவாருங்க. அப்பவே எனக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ட்ரெயினாக மாறிச்சு. இப்போ சொல்லவா வேணும், இதில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு இன்னைக்கு தனி ஃபீலிங்காக இருக்குங்க. அதே போல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிடுறத விட இந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிடும்போது செம்ம எமோஷ்னலாக இந்த ட்ரெயின் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஈரோடை. 394 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ED. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் அஃபிஷியல் ஹால்ட் இருக்குங்க.
நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸுக்கு என்னதான் புதுசா எல்எஸ்பி கோச் கொடுத்திருந்தாலும் இந்த ட்ரெயின்ல இன்னுமே நிறைய பழைய எல்எஸ்பி கோச் இருக்குங்க. இந்த ட்ரெயின் நம்மளுக்கு ஒரு ப்ரைடா இருக்கு, அதே போல ஓல்டஸ்ட் ட்ரெயினா இருக்குங்க. நீலகிரியை தான் நாம ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினால ஃபாஸ்டஸ்டா இழுக்கப்பட்ட ஒரு ட்ரெயினுங்க. என்னதான் நம்ம ட்ரெயின் நீலகிரி எக்ஸ்பிரஸா இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்துக்குள்ள நம்ம ட்ரெயின் நுழையிறதே கிடையாதுங்க. இது இந்த ட்ரெயினுடைய ஒரு ஃபேக்ட்டுங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸோடைய ஓல்டு நம்பர் 56. அதுக்கப்புறமா 1988 இருந்து இந்த ட்ரெயினோடைய நம்பர் 6005 6006 இருந்துச்சுங்க. திரும்பவும் 6605 6606 இருந்துச்சு. இப்போ 12671 12672 அப்படின்னு 2011 இருந்து இந்த நம்பர்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. Stars, welcome to the Dollar City and the Knit City of Tamil Nadu. 444 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TUP. இங்க நம்ம வண்டி 24 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பூர்லயும் நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போறதுக்காக நிறைய பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த ட்ரெயின் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR கோச் இருக்கு, 1 SLRD கோச் இருக்கு, 4 ஜென்ரல் கிளாஸ் இருக்கு, 8 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்கு, 2 செகண்ட் AC இருக்கு, 3 தேர்ட் AC இருக்கு, 2 தேர்ட் AC எக்கனாமி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன்.
491 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் நார்த் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CBF. இங்கே நம்ம வண்டி 28 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் திரும்பவும் இதே வழியாக ரிட்டர்ன் வருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அங்கே ரேக் ரிவர்சல் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஸ்டேஷனில் இருந்து தான் மேட்டுப்பாளையத்துக்கு வழி பிரியுதுங்க. நம்ம சேனலோடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு தாராளமாக நீங்கள் DM பண்ணுங்கள். ஆனால் தயவுசெய்து கால்ஸ் பண்ணாதீங்க. அதே போல் இன்ஸ்டாகிராம்லேயும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கோயம்புத்தூர் வடக்கில் நிறைய மக்கள் இறங்கிட்டாங்க. இன்னும் கோயம்புத்தூர் போகும்போது நம்ம வண்டி செம்ம ஃப்ரீ ஆகிடுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CBE. இங்கே நம்ம வண்டி 3 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல, இங்கே நம்மளுக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. வாங்க முன்னாடி போய் என்ன லோகோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர்ல எல்லா மக்களும் இறங்கிட்டாங்க. வண்டி 3/4 வாசி உள்ள ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ பேர் இறங்கி இங்கிருந்து போறாங்க. மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த ட்ரெயினை ஒரு தெய்வமாக பார்ப்பாங்க. அதே போல் நம்மளுடைய சொந்தமாகவும் இது மேலே நிறைய லவ் அண்ட் கிரேஸ் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெயினை நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிடுறத விட ப்ளூ மவுண்டன் அப்படின்னு கூப்பிடுறத தான் மக்கள் விரும்புகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸாக ஹால் போட போகிற லோக்கோ ஈரோடு ஷெட்டுடைய WJP4ங்க.
இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் உதகை மலை ரயில டைரக்டா கனெக்ட் பண்ற ஒரே ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் காலையில 6:20க்கு போகும். அந்த ட்ரெயினை காலையில 7:10க்கு அங்கிருந்து எடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் போற வரைக்கும் அந்த ட்ரெயின் அங்க வெயிட் பண்ணுங்க. அதே போல அந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வரும்போது கூட இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MTP. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 17 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இதோ ஸ்டார்ஸ், இந்த உதகை மலை ரயில் தான் நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் உடைய கனெக்டிங் ட்ரெயினுங்க. நீங்கள் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கினா இங்கேருந்து டைரெக்டாக இந்த ட்ரெயினை பிடிச்சி ஊட்டிக்கு சூப்பராக போய் சேர்ந்துடலாங்க. ஸ்டார்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு தெரியுதா? நம்ம நவீன் ப்ரோ கூட இருக்காருங்க. இன்னைக்கு மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். ஹாய் ப்ரோ. ஸ்டார்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் தான் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணோங்க. நவீன் ப்ரோ இந்த பக்கம், மதன் இந்த பக்கம் வந்து அரவிந்த் ப்ரோ, எல்லாரும் இன்னைக்கு சூப்பராக ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சுங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயாஸ் டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.